சண்டே கல்யாணம் நிறைய இருக்கு, மத்தியான விருந்து வேற இருக்கும். இந்த நேரத்துல இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே பேரண்ட்ஸ் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்காக தான் வந்து உட்காந்துருக்கோம். சோ இவ்வளவு அழகான நிகழ்வுக்கு என்னையும் சங்கீதாவையும் தொடர்ந்து அழைத்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை சுதா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 17வது வருடம் அப்படிங்கிறது மிக சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு தொழில்துறையில் ஒரு பெண் 17 வருடங்களாக தொடர்ந்து கல்வி சார்ந்த ஒரு துறையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரியது. அதுவும் ஈரோடு மாவட்டத்தில் பெரியார் பிறந்த மண் இல்லையா? பெண்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு போராடிய இவ்வளவு பேரு பெண்கள் இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் பெரியாரும். சோ அந்த வகையில சுதாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு 10 நிமிடம் உங்களோடு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், சோ அதோட முடிச்சுக்கலான் இருக்க. பேசுவதற்கு நிறைய இருக்குது. குழந்தைகளை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. பெற்றோர்களிடம் பேசுவதற்கு நிறைய இருக்குது, பெற்றோர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது. சரி, அப்படி என்னதான் பெற்றோர்களை பத்தி பேசலாம்? நானும் ஒரு பெற்றோராக இருக்கும்போது என்னென்ன குழந்தைகிட்ட நம்ம பண்றோம் அப்படிங்கறதா. குழந்தைகளை எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மோட காலத்துக்கு தான் தயார்படுத்த நினைக்கிறோம், அவர்களுடைய காலத்துக்கு தயார்படுத்த விரும்புவதே இல்லை. நாங்கெல்லாம் அந்த காலத்துல யார் தெரியுமா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணோம் தெரியுமா, இப்படிதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா என்ன விஷயம் இங்க அப்படின்னா, இன்னைக்கு 90s கிட்ஸ்ன்னு சொல்றாங்க, 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க, இவங்க தான் ஜென்சி குழந்தைகளை வளர்த்துறவங்களா இருக்காங்க. ஜென்சி குழந்தைகள் யாருன்னு தெரியும்? இப்ப இருக்கிற நம்ம குழந்தைகள்லாம் ஜென்சி தலைமுறை குழந்தைகள். வேற வழியே இல்லாம இடையில கேஜெட்ஸை பயன்படுத்தின நம்ம பிறந்தது முதலே கேஜெட்ஸோட பிறக்கிற குழந்தைகளை கையாள வேண்டியதா இருக்கு. அப்ப கேஜெட்ஸை கொடுத்துறோம், ஆனா அது எப்படி கையாளுறதுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்க தெரியல. ஏன்னா அது நமக்கே தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயம். சோ நமக்கே தெரியாத ஒரு விஷயத்த குழந்தைங்க கிட்ட எப்படி கையாளணும்னு சொல்ல தெரியறது இல்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பார்வையிலிருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி அம்மா அப்பா சொல்றது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட காலம்னு வச்சுக்கலாமே, காது கொடுத்து கேட்பாங்க, செய்யறாங்களோ இல்லையா கேட்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நிறுத்திடலாமே, இப்போ உடனே சொல்லிடுவாங்க. எல்லாமே என்னாச்சு, ஸ்வைப் பண்ணிட்டு போற காலமா இருக்கனால அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அடாட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொன்ன காலம் முடிச்சு ஸ்டாப், நிறுத்துங்க, ஆரம்பிக்கும் போதே நிறுத்துங்கன்னு சொல்ற ஒரு காலம் வந்துருச்சு. சோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு நான் என்னோட பார்வையில் இருந்து நினைக்கிறேன் அப்படின்னா, முதல் விஷயமாக அன்பு, அதுக்கப்புறம் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வழிகாட்டுதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே அபரிமிதமா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்மளோட குழந்தைகளுக்கு. எப்படி கொடுக்கிறோம்? செல்போன் வழியாகவும் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது வழியாகவும் அன்பை செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். சமீபத்துல ஒரு 3 விஷயங்கள் என்ன ரொம்ப பாதிச்சு. நான் கதை சொல்வதற்காகவும் பேசுறதுக்காகவும் தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ட்ரெயின்ல போவேன், பஸ்ல போவேன், 2 வீலர்ல கூட போவேன், கார்ல போவேன், எல்லாத்துலயும் போயிருக்கேன். அப்ப முதலாக என்னை பாதித்த ஒரு சம்பவம் ட்ரெயின்ல போகும்போது நடந்தது. ட்ரெயின்ல போகும்போது ஒரு 6-7-8 மாச குழந்தை, அவ்வளவு கூட இருக்காது, அப்படி இப்படி கையில தான் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய ட்ரெயின்ல எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருது பசியினால. உடனே அந்த அம்மாவுக்கு என்ன பண்றது தெரியல. பாட்டியும் அம்மாவும் தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு வர்றாங்க. அந்த பேக்ல இருந்து பாலை எடுத்து கலக்கணும், பால் பவுடர் போட்டு கலக்கணும். அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே எழுந்துட்டாங்க, எல்லாருமே எழுந்து பாக்குறாங்க. அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா எடுத்து பாலை கலக்கிறதுக்குள்ள நம்ம கையில ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து அவசரமா ஓபன் பண்ணி அந்த குழந்தை முன்னாடி வச்சுட்டாங்க. அந்த குழந்தை அழுகி நிறுத்திடுச்சு. அப்புறம் அவங்க சாவகாசமா கலக்கி கொடுக்கறாங்க. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, முதல் விஷயம் அப்படின்னா, காலமா இது நடந்துட்டு இருக்கிறது தானே. ஒரு குழந்தை ஒரு பயணத்துல அழுகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாதா, தாங்கிக் கொள்ளாதா? அங்க இருக்கிற எல்லாருமே என்ன இந்த குழந்தை கத்துது, சீக்கிரம் குழந்தையோட அழுகை அடக்குங்கன்னு யாராவது சொல்லிடுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அப்படியான மனிதத்தன்மை இல்லாத உலகத்தில் நாம் இல்லை. அப்படியான ஒரு மனிதத்தன்மை இல்லாதவங்களா இருந்தா இந்த சமூகம் செத்து ஒளியட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன், உண்மையாகவே. அப்ப அப்படியான மனிதத்தன்மை இல்லாம இல்லையே, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அந்த குழந்தை அலட்டுமே. அதனால இந்த ஒரு 5 நிமிஷம் ஆனது அந்த குழந்தை என்ன ஆயிரும்? அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிட போறாங்க? சொன்னாலும் சொல்லட்டுமே.
அதுக்குள்ள நம்ம அவசர அவசரமாக எடுத்து அதை கொடுத்தது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பாதிச்சது. அதுக்கப்புறம் தியேட்டர் போனோம். நான் என் பையனை கூட்டிட்டு, ஒரு 10 வயசு அவனுக்கு, அவதாருங்கிற படம் பார்க்க போனோம். அந்த படம் ஒரு 3.5 மணி நேரம். ஒரு 10 பேர் தான் தியேட்டர்ல இருந்தாங்க. சோ நாங்க கீழே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறம் மேல போய் உட்கார்ந்து பார்த்து முன்னாடி 2 பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய வச்சிருந்தாங்க, ஒரு 1.5 வயசு குழந்தை. நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பாக்குறேன், அந்த குழந்தை கையில மொபைல், இவங்க சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அந்த இவ்வளவுதான் கேப் இருக்கு. இதுல வச்சு அந்த குழந்தை இப்படி இப்படி ஒரு செகண்ட் கூட நிறுத்தி பார்க்கல எந்த வீடியோவையும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டே இருக்கு. நான் மேல இருந்து பாக்குறேன். சரி ஒரு கொஞ்ச நேரம் பாக்குறேன். நான் போய் அவங்கள்ட்ட சொல்லலான்னு பார்த்தேன். அவங்க வந்து திரும்பியும் பார்க்கல, அந்த குழந்தையும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. பாதி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்திருப்பேன் கடைசியில. வெளியில வரும்போது நான் பேசிட்டு வரேன். இவ்ளோ 1/2 மணி நேரமா குழந்தை கையில செல்போன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த ஒருத்தர், எங்க 3.5 மணி நேரமா அந்த குழந்தை கையில செல்போன் இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சினிமா பார்க்கணும்னா குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம், இல்ல குழந்தை தான் பார்க்கணும்னா குழந்தை கையில மொபைல் இருந்து எடுத்துடலாம். 3.5 மணி நேரம் ஒரு குழந்தை கையில மொபைல கொடுத்துட்டு நம்ம சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம்னா எப்படியான சமூகத்தில் நாம் இருக்கிறோம்? அதை விட பாதிச்சு இன்னொரு விஷயம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி 2 பேரு குழந்தைய நடுவுல வச்சுட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நடுவுல உட்கார்ந்து இருக்கிற குழந்தை ஒரு 1.5 வயசு மொபைல வச்சுட்டு உட்காந்து 2 வீலர்ல. இப்ப நான் கிராஸ் பண்ணி போய் நிறுத்திட்டேன். அவங்களும் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. கொஞ்சம் நிறுத்துங்கன்ட்டு, என்னால முடியல. அப்போ மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் கேட்டதுமே, மேம் என்ன பண்றது, வண்டி ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க மேம். நாங்க எப்படி இப்படி எல்லாம் வளர்த்துறீங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இதை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த நேரத்துல நீங்க, நான் குழந்தைகளை அடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த நேரத்துல அடிச்சா கூட தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு உலகத்துக்கு நம் குழந்தைகளை பழக்கி கொண்டிருக்கிறோம். அது யார் கையில இருக்கு? நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. 8 மாச குழந்தை கையில மொபைல் கொடுத்தது யாரு? அப்ப அது பழக்கமா தானே வரும். இத்தனை காலமாக நம்ம அதோடு வாழவில்லையே, ஏன் நம்ம பழக்கிறோம்? நம்மளோட தேவைக்காக பழக்கிறோம். நமக்கு ஒரு வேலை இருக்குன்னா உடனே குழந்தை கையில கொடுத்துறது, நமக்கு வேலை முடிஞ்சதே குழந்தை கையில இருந்து எடுத்துறது. அப்போ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை மொபைல்ல, எந்த வயசா இருந்தாலும் நீங்க அதை யோசிங்க. உளவியல் ரீதியாக மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிறது. என்ன சிக்கல்? நீங்க ஒரு விஷயத்த தினமும் பாதியில அவங்க கையில இருந்து வாங்குறீங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு உளவியல் ரீதியான மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். என்ன மாதிரியான சிக்கல்? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட இருந்து ஒரு படமோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, பாதியில இருந்து வாங்கினா நீங்க எடுத்துக்குவீங்களா? அந்த குழந்தை தினம் இது அவஸ்தைக்குள்ளாகுது மன அளவுல. சோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு மொபைல் கையில கொடுக்கும்போது, இந்த டைம் தான் உனக்கு, இந்த டைம் என்ன கொடுக்காம இருக்கிறதே இல்லை எந்த பேரண்ட்டும். மொபைலுக்கு பதிலா அட்லீஸ்ட் நம்ம டிவி பார்க்கும்போது, ஐயோ எந்நேரமும் டிவி பார்த்தான்னு சொன்ன காலம் போய், ஐயோ டிவியாவது பாருடா கண்ணா, மொபைல் வேண்டான்னு சொல்ற காலம் வந்துருச்சு. இப்போ அப்போ டிவியாவது பார்க்கலாம். அப்போ மொபைல் கொடுக்கும் போது கொஞ்சம் டைம் சொல்லி அவங்க மைண்ட் செட் பண்ணி, பாரு இன்னொரு 5 நிமிஷத்துல உங்க கையில இருந்து நான் மொபைலை வாங்கிக்குவேன் கண்ணான்னு சொல்லும் போது மன அளவுல அவங்க தயாராயிக்குவாங்க. சோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பெற்றோர்கள் அப்படியாவது தங்களுடைய குழந்தைகளை பிற்காலத்தில் உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் இருந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி நம்ம சொல்லியாச்சு, அன்பு அப்படிங்கிறது இதுல எல்லாம் கொடுக்க தேவையில்லை, இதையெல்லாம் தவிர்க்கிறது தான் அன்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு பாதுகாப்பு அப்படிங்கும் போது, இன்றைக்கு இருக்கிற சூழல், சமூக சூழலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகாத, இன்றைக்கு ஒரு 40 வயசு 50 வயசு பெண் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உடலால மனதால அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாலையாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு சிறு வயதிலிருந்து இப்போது வரை ஆளாக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ இன்றைய கால குழந்தைகளை அது மாதிரியான ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடைபெறக்கூடாது நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, எங்க போனாலும் நம் குழந்தைகள் நம் கண் பார்வையில் இருக்க வேண்டும். வேறு வழி இல்ல, அந்த மாதிரியான சமூகம் ஆயிடுச்சு. அப்போ அதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகத்துல எல்லாத்தையும் விட, யாரையும் விட பெற்றோர்கள் தான் நமக்கு பாதுகாப்பானவர்கள் அப்படிங்கிற உணர்வை நம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எப்படி அந்த நம்பிக்கையை கொடுக்கலாம்? எல்லாவற்றையும் பெற்றோர்களிடம் வந்து அந்த குழந்தைகள் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு உரிமையை, அப்படியான ஒரு நம்பிக்கையை குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, ஓகே. பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பாலியல் துன்புறுத்தல் நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஆண் குழந்தைகளுக்கும் சதவீத அடிப்படையில் குறைவென்றால் ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் வழிகாட்டுதல், எந்த மாதிரியான வழிகாட்டுதல் கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல புத்தகம் வாசிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய
மிக தாழ்மையான கருத்து பெற்றோரிடம். புத்தகம் வாசிக்க வைக்கணும். புத்தகம் வாசிக்க வைப்பதன் மூலமாக ஒரு புதிய உலகத்தை குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கிறோம். ஒரு படைப்பாளியாக குழந்தைகளை மலர செய்கிறோம். ஒரு கற்பனை செய்யும் ஒரு மனிதராக மாற செய்கிறோம். இன்றைக்கு ஏஐ வரை தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டாலும் கூட அந்த ஏஐ உருவாக்கியது மனித மூளைதான், நமக்கு தெரியும். அப்போ அந்த ஏஐ தொழில்நுட்பம் வரை வந்தாலும் கூட அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா கதைகள் மூலமாக மட்டும்தான் வரும். கதைகள் வாசிக்கும், கதைகள் கேட்கும், கதைகள் சொல்லும் குழந்தைகள் தான் பிற்காலத்தில் தங்களுடைய துறையில் தனித்துவமாக விளங்குவார்கள். அப்போ வாசிக்க வைக்கலாம். அதன் பிறகு பயணம். எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் குழந்தைகளை கூட்டிட்டு போங்க. குழந்தைகளை தவிர்க்க வேண்டிய இடம் என்று எதுவுமே இல்லை. அப்படியான இடத்துக்கு நம்மளும் போகாம விட்டுறலாம். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க. அது மிகப்பெரிய ஒரு பயண அனுபவங்கிறது மிகப்பெரிய அனுபவம். அதன் வழியாக கிடைக்கும் அனுபவம் வேற எது வழியாகவும் கொடுத்துடவே முடியாது. வேறுபட்ட மனிதர்கள், வேறுபட்ட மொழி, வேறுபட்ட இடம், வேறுபட்ட சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். முதல்ல வாசிப்பு, அதுக்கப்புறம் பயணம், அதுக்கப்புறம் படங்கள் நிறைய பார்க்க வைங்க. சத்தியமாக தமிழ் படங்கள் 90% தமிழ் படங்கள் கிடையாது. 90% 100க்கு 100% குழந்தைகளுக்கான படங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ஓடிடி தளங்கள் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் தொடங்கி எத்தனை தளங்கள் இருக்கு. இன்னமும் குழந்தையோடு உட்கார்ந்து படம் பாருங்க. குழந்தைக்கு படத்தை போட்டு விட்டு நம்ம போகவே கூடாது. அந்த படம் பார்க்கும் போது நடக்கும் உரையாடல் இருக்கிறதே, அது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் அப்பாவுக்குமான உரையாடல், உலகத்தின் மிகச்சிறந்த உரையாடல் நான் சொல்லுவேன். சோ அப்படி அம்மா அப்பாவோடு குழந்தைகள் உட்கார்ந்து படம் பார்க்கும் சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பயணம் செய்யலாம், புத்தகம் வாசிக்கலாம், படம் பார்க்க வைக்கலாம், அதன் பிறகு விளையாட வைக்கலாம். விளையாட வைக்கிறது தான் ஒரு மிக முக்கியம் நினைக்கிறேன். இன்றைக்கு தொலைத்து விட்ட ஒரு விஷயம்னா அது விளையாட்டு தான். இப்போ இன்றைக்கு இங்க நடந்த நிகழ்வு குழந்தைகளின் நினைவுகள். ஒரு 20 வருடம் கழிச்சு அந்த குழந்தை சொல்லும், உன் நினைவில் இருக்கிற விஷயத்த சொல்லுனா, இப்படி ஒரு அபாக்க சென்டருக்கு போனேன், அங்க ஒரு ஆனுவல் டே நடந்துச்சு, அங்க நான் டான்ஸ் பண்ணேன், அங்க நான் பிரைஸ் வாங்கினேன், இப்படி நினைவுகள் இருக்கு இல்லையா? நமக்கு என்ன நினைவுகள் இருக்கும்? அப்போ இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடையாது. பட் நமக்கு என்ன நினைவுகள் இருக்கும்? மரமேறி விளையாடணும், கீழே விழுந்து விளையாடணும், தண்ணிக்குள்ள விளையாடணும், ஓடி பிடிச்சோம், அடிச்சுக்கிட்டோம். பட் இன்னைக்கான குழந்தைகளுக்கான ஒரு நினைவுகளை பள்ளிக்கூடம் உருவாக்கி கொடுத்துருது. எப்படி? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைங்களோட இருக்கிறாங்க. ஒரு ஆனுவல் டே நடக்கும், என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த நினைவுகளை பள்ளிக்கூடம் கொடுத்துருது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் கொடுத்துருது. ஆனால் வீடு எந்த நினைவை குழந்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது? எந்த நினைவுமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு போனா, நீ என்ன பண்ணுவ வீட்டுக்கு போனான்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் நான் என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு போனா? வீட்டுக்கு போவேன், செல்போன் பார்ப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். எப்படி யோசிச்சு பாருங்க. குழந்தைக்கான நினைவுகளை நம்ம கொடுக்கறதே இல்லை. சோ முடிந்தவரை அந்த நினைவுகளை கொடுப்பதற்காகவாவது குழந்தைகளோடு விளையாடுங்கள். விளையாட்டு, கலை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல குழந்தைகளை தயவு செஞ்சு ஈடுபடுத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கலையில் குழந்தைகளை, உங்களுடைய குழந்தைகளை, எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கலையில் குழந்தைகளை அனுபவிக்க வையுங்கள். அந்த குழந்தை ரசிக்க வேண்டும், ஒவ்வொன்றையும் ரசித்து வாழ வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களையே கேட்கிறேன், உங்கள் குழந்தையோடு நீங்கள் கடைசியாக நின்றோ அமர்ந்தோ இல்லை படுத்துக்கொண்டோ ரசித்த விஷயம் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியும். மேகத்தை பார்த்து நாங்கள் தினமும் உரையாடுவோம். வர்ற வழியெல்லாம் மரங்களை பார்த்து பேசிக்கிட்டே வருவோம். சோ அப்படியான அனுபவங்களை, ரசிப்பு தன்மையை குழந்தைகளுக்கு தயவு செய்து கொடுங்கள். எப்பவுமே சொல்றதான், இந்த காலத்து குழந்தைகளாக தயார்படுத்துங்கள். நம்ம பழைய விஷயங்கள் எல்லாம் விடுத்தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த நிகழ்வுக்கு நேரம் ஆயிரும். சுதாவோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சோ அதனால பெர்ஃபெக்ட் பேரண்டா இருக்க வேண்டியது இல்ல, அடல்ட் பேரண்டா இருங்க. குழந்தைகளுக்கு உடலாலும் மனதாலும் அவர்களோடு இருங்க. எப்பவுமே அவங்க பக்கத்துல அவங்களுக்கான விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய சுதாவுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்கிறேன். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. நம்முடைய குழந்தைகள் இன்று வெல்கிறார்கள், தோற்கிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த நிகழ்வுல பங்கேற்றுட்டாங்க இல்லையா, வரலாறுல இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில தொடர்ந்து குழந்தைகளை வரலாறு படிக்கும் குழந்தைகளை மேடையேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்துல எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நாங்க வருஷம் என்ன பண்ணுவோம், கதை எப்படி எழுதுறது அப்படின்னு நானும் சங்கீதாவும் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். சோ அப்படி கடந்த